Hello friends, welcome to Teju Lifetime. இப்போ நாம how to make இங்கே இருக்கோம். வாங்க பார்க்கலாம். வில்லேஜ் ஸ்டைலில் கீரை குழம்பு செய்வது எப்படி? இப்போது ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு இது பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டுருவோம். தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போது கொஞ்சமாக மிளகு. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து மிளகு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மழை வந்துக்கிட்டே இருக்குது. மழையை காட்டு அப்படியே மழை வருது. எங்கள் ஒசூர் வந்து மழை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது மிளகு போட்டோம். இப்போ வந்து சீரகம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஏன்னா கீரை போட்ட பிறகு நம்ம மூடி வைக்கக்கூடாது. அதனால் மூடி வச்சோம்னா கீரை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் இது மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா நம்ம கழுவி வச்சுருக்க கீரை வச்சுருக்கோம். ஒரு கட்டு சிறுகீரை, ஒரு கட்டு பாலக்கீரை. இப்போது இதை எடுத்து இதில் போட்டு போகிறோம். இப்போது கீரை எல்லாம் போட்டு வச்சுட்டோம். ஒரு நம்ம 10 நிமிஷம் மூடி வைக்காமல் அப்படியே வேக வச்சுக்கணும். வேக வச்ச பிறகு நம்ம கடையலாம். நல்லா வெந்துச்சு. நம்ம மூடி வைக்காமல் வேக வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் எடுத்துக்கிறோம். தண்ணியை எடுத்து அப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கடை இந்த மாதிரி இதில் வச்சு நல்லா மசிச்சு நம்ம எடுத்துட்டு ஆட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம கடைஞ்சி எடுக்கிறோம். இப்போ கடைஞ்சி வச்சு பாருங்கள். இப்படி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாக இல்லாமல் நம்ம கடைஞ்சி வச்சு காராமணியை இப்போ வந்து காராமணி சீசனு பச்சையாக போட்டிருக்கோம். கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ காராமணியை நம்ம வேக வச்சுருக்கோம். அப்புறம் வெந்துருச்சு பாருங்க. இப்படி பண்ண உடனே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இதில் போடுறோம். தனியாக இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த தண்ணியிலே போட்டு வேக வச்சுக்கணும். கீரை கடையிலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கடுகு போடுறோம். நல்லா போட்டு பொரிக்கணும்.
இரு ஆன் பண்ணாது. இப்போ கருவேப்பிலை தாளிச்சிட்டோம். தாளிச்சது அவ்வளோதான். கீரை கடையல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, பார்க்கலாம். அல்டிமேட், அமேசிங் ப்ரோ. சூப்பரு. நீங்களும் இது மாதிரி அனுங்க கைஸ். அவ்வளோ அருமையாக இருக்கு. அல்டிமேட்டு. ஏங்க சந்தோஷமாக இருங்க. பாய்.